சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நாம் பார்க்க போகின்ற தலம் திரு ஆலங்காடு. துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழிவிப்போய் நெஞ்சம் புகுந்தனை நினைவிப்பாரும் முனை நட்பாய் பஞ்ச படுத்துருத்தி வானால் கொள்ளும் வகை கேட்டஞ்சும் பழையனூர் ஆலம் காட்டும் அடிகளே என்கிறார் திருஞான சம்பந்தர். இந்த திரு ஆலங்காடு தலம் எங்கே இருக்குன்னா, திருவள்ளூர்லேருந்து தென்மேற்கா 16 கிலோமீட்டர், வட ஆரண்யம், திரு ஆலங்காடு, பழையனூர் ஆலங்காடுன்னு இதுக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த கோயிலோட பரப்பளவு எவ்வளோன்னா 6.22 ஏக்கர் நிலப்பரப்பில் இது அமைஞ்சிருக்குது. கிழக்கு நோக்கிய சந்நிதி, 5 நிலை ராஜகோபுரம், 5 பிரகாரங்களுடன் இறைவன் சுயம்புலிம்ப மூர்த்தியாக அருள்மிகு தேவர்சிங்க பெருமான் கிழக்கு நோக்கியும், அம்மன் வண்டார்குழலி தனி சந்நிதியில் தெற்கு நோக்கியும், சபாநாயகர் ஊர்த்துவத்தாண்டவர் தெற்கு நோக்கியும் காட்சியளிக்கிறார். கோயிலுக்கு மேற்கே முத்தி தீர்த்த திருக்குளம் இருக்கிறது. தலமரம் பலா. நடராஜ பெருமானுக்குரிய 5 சபைகளில் இத்தலம் ரத்தன சபை. முஞ்சிகேச கார்கோட முனிவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி பெருமான் ஸ்ரீ பத்ரகாலின் பெருங்கடங்க 8 தோள்களுடன் இடது காலை தலையளவு உயர்த்தி ஊர்த்துவ தாண்டவம் புரிந்த தலம் இந்த தலம். மிகச்சிறந்த ஒரு தலம். தலையாலேயே நடந்து வந்த காரைக்கால் அம்மையாருக்கு இறைவன் வரங்கள் பலவும் அருளி காட்சி தந்த தலம் இந்த தலம். காரைக்கால் அம்மையார் மூத்த திருப்பதிகம் அருளி செய்தி என்றும் நடராஜ பெருமானின் திருவடிக்கு இருக்கும் பேரும் பெற்ற தலம். இந்த காரைக்கால் அம்மையார் தலையால் நடந்து வந்த இந்த தலத்தை தம் காலால் மிதிக்க அஞ்சிய திருஞான சம்பந்தர் ஊருக்கு வெளியே ஓரிடத்தில் தங்கிய போது அன்று இரவு துயிலும் போது கனவில் இறைவன் நம்மை மறந்தனையோ பாடுவதற்கு என்று நினைவூட்ட மறுநாள் இத்தலத்திற்கு சென்று இறைவனை போற்றி பதிகம் பாடிய தலம் இந்த தலம். இவ்வளவு சிறப்புகளுடன் கூடிய தலம் திரு ஆலங்காடு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இந்த தலத்தினுடைய வரலாறு